अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नؤमनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुडिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। व इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरुल हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लाला व कुल्लु ज़लालतिन फ़िन्नार। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி। வார்த்தையில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம், நேர்வழியில் சிறந்தது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி. மார்க்கத்தில் புதிதாக நுழைக்கப்பட்டவை அனைத்தும் பிதஅத்கள். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு உங்களுக்கும் எனக்கும் வசிய செய்தவனாக உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சென்ற வாரம் நம்ம நபிகள் நாயகம் வாழ்க்கை வழிமுறையை தெரிந்து கொள்ள வேண்டியதின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அதை தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். நபிகள் நாயகம் அவருடைய பரம்பரை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ சொல்லுவாங்க, பரம்பரை தொடர், வம்சாவளி நிரல். மொத்தம் அவங்க 20க்கும் மேற்பட்ட ஒரு பரம்பரை ட்ரீ இருக்கு. ரொம்ப பெரிய நீண்ட பரம்பரை. ஃபர்ஸ்ட் அதுனான் அப்படிங்கிறது ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா கடைசியில் முகமது ஸல்லல்லாஹு முடியும். அந்த 20 பரம்பரையை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நமக்கு முக்கியத்துவம் இல்லை. கிட்டத்தட்ட அதற்கு முன்னால் ஒரு 6 பரம்பரை தெரிஞ்சுக்குவோம். குசை அப்படிங்கிறவங்க, அவருடைய மகன் அப்துல் மனாப், அப்துல் மனாப் அவருடைய மகன் ஹாஷிம், ஹாஷிம் அவருடைய மகன் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் அவருடைய மகன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரு 6 இதை மட்டும் நம்ம அவ்வளோ முக்கியமாக தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா 20 நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், முகமது ஸல்லல்லாஹு வாழ்க்கை வழிமுறையில் இந்த இவங்களுடைய நிகழ்ச்சியாக வந்துட்டு இருக்கும். அதனால் அது ரொம்ப நீட்டமாக போயிட்டு இருக்கும். அது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. இப்ராஹிம் நபி குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள், நமக்கு தெரியும். அந்த அம்சம் அவங்களுக்கு அப்படியே வந்தது தான். அந்த குறைஷி குலம் மக்காவில் உள்ள காபாவை பராமரிக்கும் பணியை பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது காபத்துல்லாவுக்கு ஹஜ் உம்ரா அதை தரிசிக்க வரக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு உணவு வழங்குவது, நீர் போடுதல், இது போன்ற வேலையை செய்தவர்களுக்கு குறைஷியர். அது ஒரு கண்ணியமான ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த குறைஷி குலத்திலிருந்து ஹாஷிம் அப்படிங்கிறவர் மக்காவோட அந்த காபத்துல்லாவை பராமரிக்கிற பணியை பார்த்து கொண்டிருந்தாங்க. எல்லாம் அறிஞ்சிருக்கோம் நம்ம ஹாஷிம் அப்படிங்கிற. ஹாஷிம் யார் அப்படின்னாக்க அப்துல் மனாப் அவருடைய மகன். அவர் பேர் இயற்பெயர் அம்ரு. அவருடைய பேர் அம்ரு. ஹாஷிம் அப்படின்னா ஹஷ அப்படின்னா அரபியில் அரைத்தல் அர்த்தம். கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி. ஹாஷிம் அப்படின்னா அரைப்பவர். ரொட்டிங்களுக்கு மாவு அரைச்சி ரொட்டி சுட்டு காபத்துல்லாவை தரிசிக்க வரவங்களுக்கு ரொட்டி கொடுத்து தண்ணீர் போட்டு வர்றதுனால அந்த பட்டை பேர் சொல்லி அழைச்சாங்க. ரொம்ப ஒரு கண்ணியமான போஸ்ட் அது. மக்காவை அதோடைய காபத்துல்லாவை தரிசிக்க வரவங்களை கண்ணியப்படுத்துறதா அந்த போட்டி. அது ஒரு முக்கியமான ஒரு பணி. அந்த பணியை செய்வதற்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பணி. அந்த பணி ஹாஷிம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஹாஷிம் அவர்களுக்கு 2 பிரதர் இருந்தாங்க, 2 சகோதரர்கள். ஒன்று அப்துல் ஷம்ஸ், இன்னொருவர் முத்தலிப். முத்தலிப்னா இவர் அப்துல் முத்தலிப் இல்லை, முத்தலிப். ஹாஷிம் அவர்களுக்கு 2 சகோதரர்கள். கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அப்படியே. அவர் அப்துல் ஷம்ஸ் ஒரு ஆள், இன்னொருத்தர் முத்தலிப். முக்கியமாக மக்காவில் உள்ளவங்களுக்கு 3 வியாபாரங்கள், முக்கியமான வியாபாரங்கள். ஒன்று ட்ரேட், பிஸ்னஸ், மற்றொன்று ஆடு மேய்க்கிறது, மூன்றாவது விவசாயம். இந்த 3 தொழில்கள் தான் அவருடைய பிரதான தொழில் மக்காவில் உள்ளவங்களுக்கு. வியாபாரம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, பண்டமாற்று வியாபாரம் அந்த முறையிலே இருந்தது. மக்காவிலேருந்து விளையக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. சிரியா, லெபனான், ஜோர்டான், ஷாம், யமன் இந்த நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து இந்த பொருளை விற்று அங்கேருந்து அங்கே இருக்கிற பொருளை கொண்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுதான் அவருடைய முக்கியமான ஒரு பணியாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஹாஷிம் அவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு வியாபாரம் வேண்டும் இல்லை.
அந்த வியாபாரம் செய்து அதன் மூலம் ஈட்டக்கூடிய பணத்தில் வைத்து தான் காபாவை வந்து பராமரித்துக் கொண்டிருந்தார்கள். சொந்த தொழிலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஹாஷிம் அவர் வந்து இது மாதிரி மதீனாவுக்கு ஒரு தடவை போகிறப்ப அவருடைய குலத்தை சேர்ந்த சல்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்து திருமணம் முடித்தால் இங்கே தான் தங்கியிருக்கணும். தங்கியிருக்கணும்னா நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் வியாபாரமாகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து சல்மா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடித்த உடனே அவங்களுக்கு ஷைபா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. நான் பேர் ஷைபா. இந்த ஷைபா பற்றி யாராவது ஐடியா இருக்கு உங்களுக்கு யாருன்ட்டு? ஷைபா ஹாஷிம் அவங்க சல்மா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஷைபா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தை பிறந்தோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, அந்த சல்மா, இந்த குழந்தை வந்து இங்கே மதீனாவில் இருக்கட்டும், நீங்கள் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படியே குழந்தையோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு தடவை சிரியா பிரயாணத்தின் போது அவருடைய அப்பா, அதாவது ஷைபாவுடைய தகப்பனார் ஹாஷிம் அவர்கள் பிரயாணத்தின் போது இறந்து விடுகிறார்கள். இறந்து விட்டவொடனே இப்போ மக்காவை வந்து தரிசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த பணியை வந்து செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய பிரதர் 2 பேர் நான் சொன்னேன்ல, அப்துல் ஷம்ஸ் அண்டு முத்தலிஃப்ங்கிறவர் அந்த பணியை எடுத்துக்கிறார். ஹாஷிம் இறந்த பிறகு காபாவை பராமரிக்கக்கூடிய பணியை முத்தலிஃப் அவருடைய சகோதரர் எடுத்துக்கிட்டு அப்படியே பணியை பராமரிச்சுட்டு வரப்ப இப்போ அவருடைய சன் ஷைபான் ஒருத்தர் இருக்கான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க வந்து மதீனாவில் தான் இருக்காங்க. இப்போ மதீனாவுக்கு பிரயாணம் போயிட்டு வந்துட்டு இருக்கப்ப அவங்க அம்மாங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நான் வந்து மக்காவுக்கு அழைச்சிட்டு போகிறேன், அவங்களும் வியாபாரத்தில் ஈடுபடுத்துவோம் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயாவது தெரியாத யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அவங்கள, ஷைபா அப்படிங்கிறத யாருன்ட்டு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா சின்ன சின்ன கேள்விகள் கேட்டுக்குவோம், அப்போ தான் வந்து ஆமாம். முத்தலிஃப் பேர் ரொம்ப ஃபேமஸான பேர் தான், இப்போ சொன்னா எல்லாம் புரிஞ்சுக்கிங்க அவங்க. அது வேற ஷைபா. இப்போ வந்து முத்தலிஃப் அப்படிங்கிறவர் வந்து ஷைபா அவரை வந்து ஓட்டத்தில் ஏற்றிக்கிட்டு அனுமதி வாங்கிட்டு மக்காவுக்கு அழைச்சிட்டு வராங்க. மக்காவில் உள்ளவங்க வந்து பார்க்குறாங்க, என்னென்ன புதுசாக ஒருத்தர் வராரு, யாருமே பார்த்தது இல்லையே முன்ன பின்ன, யார் அந்த ஷைபா அப்படிங்கிற அந்த குழந்தை. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, எல்லாம் அப்துல் முத்தலிஃப் அப்படிங்கிறாங்க. அப்துல் முத்தலிஃப்னா முத்தலிஃபுடைய அடிமை, அப்படின்னா அடிமை. அதனால தான் அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அல்லாவுடைய அடிமை தான் நம்ம அப்துல்லா தான். அதனால முத்தலிஃபுடைய அடிமை அப்துல் முத்தலிஃப் யாரு? இல்லை, தாத்தா பாட்டனார், மோமி சாரோடைய பாட்டனார். இப்போ நம்ம அப்துல் முத்தலிஃப் சொல்கிறோம்ல, அதுதான் இவர். ஷைபாங்கிறவர் தான் அப்துல் முத்தலிஃப். முத்தலிஃப்ங்கிறவர் வந்து ஹாஷிமுடைய சகோதரர். ஹாஷிமுக்கு ஒரு குழந்தை பிறகுது ஷைபா. அந்த ஷைபாவை அழைச்சிட்டு தான் மக்காவுக்கு வராங்க. மக்காவில் வந்து பார்க்குறப்ப முன்ன பின்ன பார்த்து தான் ஒரு அழைச்சிட்டு வரான்னு சொல்லி அவங்க பேரை சொல்லுவாங்க, ஷைபான்னு சொல்கிறாங்க. ஷைபா வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்துல் முத்தலிஃப்னு சொல்லிடுறாங்க. சொல்கிறது தான் முகமது இஸ்லாமுடைய பாட்டனார், அப்துல் முத்தலிஃப்னு சொல்கிறோம்ல. ஹாஷிம் வந்து கொள்ளு பாட்டனார். அந்த சின்னதாக ஒரு இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அழைச்சிட்டு வராங்க. இப்படி அழைச்சிட்டு வந்து தன்னுடைய பொறுப்பை வந்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? முத்தலிஃப்ங்கிறவர் வந்து அப்துல் முத்தலிஃப்ங்கிறவர் ஷைபாவுக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. என்ன பணி? முக்கியமாக காபத்துல்லாவை பராமரிக்கக்கூடிய பணி தான் அங்கே வந்து அது முக்கியமான பணி. ஏன்னா ஒவ்வொரு இப்போ சமீபத்தில் பாருங்கள், இப்போ இந்த சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, எவ்வளோ வேலை செஞ்சிட்ருக்காங்க இந்த மாதிரி. ஏன்னா ஒரு காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்ய வரவங்க, உம்ரா செய்ய வரவங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய பணி. அப்போ இப்போ அப்துல் முத்தலிஃப் அவர் பேர் என்ன? அப்துல் முத்தலிஃப் தான். ஷைபா மறந்துடுவோம். ஸோ தண்ணீர் கொடுக்குற வேலை, ரொட்டி கொடுக்குற வேலை, இந்த வேலையை வந்து நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. அப்துல் முத்தலிஃப் வந்து மொத்தம் வந்து 18 மக்கள் இருந்தாங்க, ஆண் பெண்கள் இருந்து. அவர் பல திருமணம் முடித்திருந்தாங்க. அதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னாக்க ஹாரிஸ், அப்துல்லா, ஜுபைர், அபு தாலிப், அப்பாஸ், ஹம்சா, அபுல் அஹப். ஆனால் தாய்கள் வேறு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பேர் தான். அப்துல் முத்தலிஃபுடைய மகன்கள் இவங்க தான். யார்? ஹாரிஸ், ஜுபைர், அப்துல்லா, அபு தாலிப், அப்பாஸ், ஹம்சா, அபுல் அஹப். இது மாதிரி அவங்களுக்கு வந்து மொத்தம் 18 மக்கள். இதில் முக்கியமான பேரை மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. இந்த அப்துல் முத்தலிஃபுடைய காலத்தில் இப்போ அவங்க தான் வந்து சச்சா, வேற அம்மா வேற, தாய் வேறு.
இப்போ அப்துல் முத்தலிபுடைய அவருடைய காலத்தில் வந்து 2 முக்கியமான நிகழ்வுகள், சின்ன சொல்லணும்னா 3 முக்கியமான நிகழ்வு நடந்தது. ஒன்று வந்து ஜம்ஜம் கிணறு தோண்டப்பட்டது அவருடைய காலத்தில் தான். அப்துல் முத்தலிப் வந்து மக்காவை வந்து காபத்துல்லா பராமரிப்போட பணி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்துல் முத்தலிப்னா யாரு? ஷைபா. அதான் முகமது சொல்ல பார்த்தாங்க. ஜம்ஜம் கிணறுடைய வரலாறு ஓரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவருடைய காலத்தில் வந்து அவருடைய தண்ணி இல்லாமல் ஹாஜரா சஃபா மர்வாடியே போகிறப்ப அவங்க தண்ணி போட்டப்பட்டது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் நிறைய பேர் வந்து சிரமப்படுவாங்க. பாலைவனம் தானே, பறவைகள் மேலே வட்டமிடும். மேலே வட்டம் விட்டுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்ராஹிமுடைய காலத்திலே வந்து ஜுருஹும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தினர் அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ அந்த தண்ணீர் ஜம்ஜம் தண்ணீர் வந்த உடனே அங்கேயே தங்கிடுறாங்க. தங்குறப்ப சொல்றாங்க இப்ராஹிம் நபியும் அவருடைய இஸ்மாயில் நபியும், இங்கே நீங்கள் தங்கிக்கலாம், ஆனால் இதுலேருந்து எந்த வித இதையும் எடுத்துட்டு கொள்ளக்கூடாது, எதையும் போட்டு இடத்துக்கு தான் சொல்லக்கூடாது, தங்கி நீங்கள் உட்காந்து. ஜுருஹும் அப்படிங்கிற கூட்டத்தினர், அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு தான் இஸ்மாயிலுக்கும் கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. ஒரு கூட்டத்தினர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காலப்போக்கில் அவங்க வந்து இந்த வியாபாரம் போறப்ப வந்து என்ன பண்றாங்க, கொள்ளை இது மாதிரி ஒரு பல நிகழ்ச்சியில் ஈடுபட்டவங்க அல்லாஹ் என்ன பண்றான், வேற ஒரு கூட்டத்தை அனுப்பி அவங்களை வெளியேற்றிடுறான். உசாரா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை அனுப்பி ஜுருவும் கூட்டத்தை அங்கிருந்து வெளியேற்கிறாங்க. ஏன்னா காபத்துள்ள இடம் வந்து புனிதமான இடம், அங்க வந்து கொள்ளை போன்ற விஷயங்களுக்குலாம் இடம் இல்லை. இவங்க வர போற வழிப்பறி கொள்ளைகள் எடுக்கிறது இந்த மாதிரி கிடைச்சிங்கன்னா அவங்க அனுப்பிடுறாங்க. போறப்ப என்ன பண்றாங்க, அந்த ஜுரு கூட்டத்தினர் காபத்துள்ள உள்ள உயர்ந்த பொருட்களையும் ஜம்ஜம் கேணியையும் மூடிட்டு போயிடுறாங்க. அந்த ஜுரு கூட்டத்தினர் வந்து அந்த ஜம்ஜம் கிணற்றை மூடிவிட்டு சென்று விடுகிறார்கள். இப்ப அப்துல் முத்தலிபுடைய காலத்துல வந்து அல்லாஹ் வந்து அவர் கனவுல வந்து போறான் உதவியுள்ள, இது மாதிரி வந்து நீங்க ஜம்ஜம் கிணறை தோணுங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் காபத்துல்லாவில் அல்ல ஹிஜ்ர் பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறப்ப கனவு காண்றாங்க, இது மாதிரி ஜம்ஜம் கிணறை தோன்று அப்படின்னு. அப்படி இல்லை, தையிபாவை தோன்று. தையிபானா புனித நீரூற்று உள்ள இடம். எனக்கு அது தெரியாது அப்படிங்கிறாங்க. 2வது நாள் அதே மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. 3வது நாள் அதே மாதிரி கனவு காண்றாங்க. அப்ப தன்னுடைய மகன்களை அழைச்சிட்டு போய் அந்த ஜம்ஜம் கிணறை தோன்றாங்க. ஸோ ரொம்ப நாளாக மூடி கிடந்த ஒரு ஜம்ஜம் கிணறை தோண்டிய அந்த ஒரு நிகழ்வுக்கு சொந்தக்காரன் அப்துல் முத்தலிப். இன்னொரு முக்கியமான நிகழ்வு, யானை படையினர் அழிக்கப்பட்டது. எல்லாருக்கும் அது ஓரளவு அந்த நிகழ்ச்சி தெரியும், சிம்பிளாரையும் சொல்லிடுவாங்க. அதில் யமன் தேசத்தை சேர்ந்த அப்ரஹா என்ற ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டிலே வந்து அல் கலீஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினான். எதுக்கு கட்டினா அப்படின்னாக்க, காபத்துல்லாவை எல்லாம் போய் தரிசிக்கிறாங்க, அவங்களை எல்லாம் திசை மாற்றி நம்ம இடத்துக்கு வந்து வழிபட செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக, ஒரு சுயநலத்துக்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல அதிகமான பேர் வந்து செய்யறது கிடையாது எதுவும். ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு கினானா அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்த ஒருவர் வந்து அந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்துகிறார். அசுத்தப்படுத்தினோடனே அந்த அப்ரஹாங்கிற மன்னன் வந்து கோபமாய், நான் காபாவை அழிக்காமல் விட மாட்டேன். அவருடைய எண்ணம் வந்து காபாவை அழிக்கணும், காபத்துல்லாவை அழிக்கணும். அதான் என்ன பண்றாப்புல, ஒரு 200 யானை படைகளுடன் மஹமூத் அப்படிங்கிற ஒரு யானை தலைமை யானையோட காபாவனைக்கு படையெடுத்துறாரு. வரப்ப வந்து ஒரு சில சண்டையெல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்துல் முத்தலிபுடைய 200 ஒட்டகத்தையும் கைப்பற்றிக்கிட்டு வராங்க. வந்து காபத்துல்லாவுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் உட்கார்ந்துருக்கப்ப அந்த மஹமூத் தலைமை படை யானை வந்து போக மாட்டேங்குது, முன்னே செல்ல மாட்டேங்குது. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம், அந்த யானை வந்து முன் செல்ல மறுக்கிறது. அடிச்சு பாக்குறாங்க, இது பண்றாங்க. ஆனால் வேறு திசையில வந்து போட்டா அந்த யானை போகுது. காபத்துல்லா அடிக்கு அந்த யானை செல்ல மாட்டேங்குது. அதுக்கு பிறகு நம்ம நிறுவனத்தில் அல்லாஹ் வந்து என்ன பண்றான், அபாபலிங்கிற பறவை அனுப்பி அதனுடைய சிறகுகள் வந்து சுடப்பட்ட கற்களை சுமந்து கொண்டு எரிகிறது. அந்த கல் பட்ட இடத்தில் சதைகளை பிய்த்து கொண்டு அந்த யானைப்படையினரை வந்து சாவடிக்க செய்யறான். அப்புறம் வந்து யமன் போய் யமன்ல போய் தான் செஞ்சுறாங்க. ஸோ இந்த யானை இந்த நிகழ்வு நடக்கிறப்ப என்ன பண்றான், அப்ரஹாங்கிற மன்னன் வந்து அப்துல் முத்தலிபை கூட்டு அனுப்புறான். இது மாதிரி வந்து நான் காபத்துல்லாவை அழிக்க வந்திருக்கேன், நான் அவங்களோட போரிட வரல அப்படின்னோடனே அப்துல் முத்தலிப் கேட்கிறாரு, என்கிட்ட என்னுடைய 200 ஒட்டத்தை நீ கைப்பிடிச்சு வச்சுக்க, அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறார். நான் காபத்துல்லாவை அழிக்க வந்திருக்கேன், நீ ஒட்டத்தை பத்தி பேசுறேன். ஒட்டத்தின் சொந்தக்காரன் தான், காபத்துல்லாவின் சொந்தக்காரன் அல்லாஹ் பார்த்துப்போம், என்கிட்ட ஒட்டத்தை கொடுத்துரு அப்படின்னா ஒட்டகத்தை வாங்கிட்டு அவங்களாம் மலை பக்கம் போயிடுறாங்க ஓரமா என்று. அல்லாஹ் வந்து அதுக்கு பிறகு அந்த அபாபில் படையை அனுப்பி அந்த அவரோட யானை படையை சுத்தமாக அழிச்சிடலாம். இது காபத்துல்லா காப்பாற்றப்பட்ட விஷயம். ஸோ காபத்துல்லாவுக்கு எப்பயுமே ஒரு கண்ணியம் இருக்குது ஆரம்ப காலத்துல இருந்து.
இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு ஹதீஸ் நல்ல சொன்னால் சரியா இருக்கும் நினைக்கிறேன். உதவியா உடன்படிக்கை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்ய வராங்க. அப்ப மக்கத்து குறைசிகள் வந்து அவங்க உதவியாங்கிற இடத்துல நிப்பாட்டி வச்சிடறாங்க. நிப்பாட்டி வச்சு நீங்க இந்த வருஷம் உம்ரா செய்யக்கூடாது, அடுத்த வருஷம் தான் உம்ரா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 கண்டிஷனை போட்டு அனுப்புறாங்க. அப்ப அந்த மதீனாவிலிருந்து மக்கா வரப்போ ஒரு இடத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தம் கஸ்வா அப்படிங்கிற ஒருத்தம் நின்று வச்சுச்சு, அடுத்து எடுத்து போக மாட்டேங்குது. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, கஸ்வா அந்த ஒருத்தத்துக்கு பேரு கஸ்வா அடம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கஸ்வா அடம் பிடிக்கவில்லை, அடம் பிடிப்பது அதனுடைய நோக்கமும் இல்லை. எந்த இறைவன் யானை படையை தடுத்தானோ அந்த இடம் இது. அதனால அந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு சுலக்கம் காமிச்சதோட மற்றபடி ஒன்று இல்லை. அந்த மிரார் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ அந்த யானை படையை அடித்த இடத்துல வந்து அந்த இடத்துக்கு தாண்டி தான் போறாங்க உதவியா. இது புகாரில ஒரு ஹதீஸ். இந்த நான் சொல்ல வந்த ஒரு ஹதீஸ். முதல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதுவது யாருன்னா இப்னு ஹிஷாம் அப்படிங்கிற ஒரு இப்னு ஹிஷாம் அவர் தான் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை எழுதிய முதல் சரித்திர ஆய்வாளர். அதற்கு பிறகு நிறைய பேர் எழுதுறாங்க. மேக்சிமம் அவரும் வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எழுதுறாரு. எந்த ஒரு விஷயத்தையும் ஆதாரம் எழுதுவதில்லை. நம்மளும் இங்க முடிந்த அளவு ஆதாரத்தின் அடிப்படையிலான விஷயங்கள் மட்டும் தான் சொல்றோம். நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கு. இந்த யானைப்படை எப்படி அழிச்சான் அப்படிங்கிற அடிப்படைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் அதெல்லாம் நம்ம சொல்லுது. ஸோ எந்த விஷயங்கள் தேவையோ ஆதாரமோ அதை மட்டும் நம்ம சொல்ல சொல்லியிருக்கோம். அப்துல் முத்தலிப் அவர்கள் வந்து காபூத்துல்லாவை பராமரிச்சுட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு திருமணம் முடிக்க நாடுறார். ஏன்னா அவர்கள் வந்து அந்த சமயத்தில் வந்து வயசு 17. அப்துல்லா வந்து வஹப் குலத்தைச் சேர்ந்த ஆமினா என்ற பெண்ணோடு வியாபாரம் செய்யறாங்க. வியாபாரம் செய்யக்கூடிய ஆமினாவுடைய சகோதரோடு சேர்ந்து வியாபாரம் செய்யறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் அப்துல் முத்தலிப் திருமணம் செய்து வைக்கிறார். கிபி 569ஆம் ஆண்டு 17வது வயதில் ஆமினா அவர்களுக்கும் அப்துல்லா அவர்களுக்கும் அப்துல் முத்தலிப் அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். இப்படி திருமணம் செய்த ஒரு கட்டத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் சிரியா சென்றார்கள். சிரியா சென்று விட்டு திரும்பி வரும்போது மரணத்து விடுகிறார்கள். அவர் மதீனா செல்லும் முன்பே, அதாவது தாத்தா இல்லை, தாத்தா வந்து 17 அப்துல் முத்தலிப் இல்லை, அவங்க அம்மா ஆமினா தாய் இறந்து விடுகிறார்கள். அப்பொழுது ஆமினா அவர்கள் 2 மாத குழந்தையா இருந்தார்கள். பிறக்கும் முன்னே தந்தை இறந்தார்கள், பிறந்த பிறகு தாய் இறக்கிறார்கள். அப்படிதான் வருது நமக்கு புதிசம் தானே இருக்கு. அதான். அப்போ அவங்களுக்கு 2 மாத குழந்தையா இருந்தார்கள். அவர் கருவுற்ற அந்த ஆண்டு வந்துதான் ஆமுல் ஃபீல் அப்படிம்பாங்க, யானை ஆண்டு. யானை படையை இறைவன் அளித்த ஆண்டு. அதனால அந்த ஆண்டை வந்து ஆமுல் ஃபீல் அப்படிங்கிறாங்க. அவர்கள் யானை ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதம் திங்கள் கிழமை அபு தாலிப் இல்லத்தில் பிறந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து யானை ஆண்டில் திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் மாதம் அபு தாலிப் அவர்கள் வீட்டில் பிறந்தார்கள். அது ஆதாரப்பூர்வமான விஷயம். திங்கட்கிழமை தான் பிறந்தார்கள், திங்கட்கிழமை இறந்தார்கள், திங்கட்கிழமை தான் குர்ஆன் இறங்கியது, திங்கட்கிழமை தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், திங்கட்கிழமை தான் மதீனாவிலிருந்து திருப்பி மக்காவை வெற்றி அடைந்தார்கள். இப்படி திங்கட்கிழமைக்கு நிறைய நமக்கு ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு. திங்கட்கிழமை நோன்பு வைக்கிறோம், அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கிறோம். முஸ்லீம்ல அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ் எல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போது நிறைய அற்புதங்கள் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அவைகளெல்லாம் ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அவர்கள் கருவுற்றிருந்த போது ஒரு ஒளி வீசியது. அந்த ஒளி வந்து சாம் தேசம் வரைக்கும் சென்றது. அப்படின்னா அவங்க வந்து சாம் தேசத்தை வெற்றி கொள்வார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த ஒரு விஷயம். அவர்கள் பிறந்த போது விருத்த சேதனம் செய்திருந்தார்கள், அதுவும் தவறான தகவல். அதான் எதுவுமே கிடையாது. எப்பயும் பிறக்கிற மாதிரி சாதாரண நம்ம எல்லாம் பிறக்கிற மாதிரி தான் பிறந்தாங்க. அவர்கள் பிறந்த போது நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஆதாரப்பூர்வமான செய்திகள் இல்லை. அந்த பேரன் பிறந்ததை வந்து ஆமினா அவர்கள் வந்து தன்னுடைய பாட்டாளர் அப்துல் முத்தலிப் தெரியப்படுத்துறாங்க. அப்ப மகிழ்ச்சியில் என்ன பண்ணாங்க, 7ஆவது நாள் விருத்த சேதனம் செய்து அக்கீகா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து நடந்த சாதாரண ஆதாரப்பூர்வமான செய்தி. பிறக்கும் போதே விருத்த சேதனம் செய்த செய்தியெல்லாம் வந்து பலவீனமான செய்தி. அந்த காலத்து அரடிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. உதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்து சிட்டியில இருந்து கிராம பக்கம் போவோம். காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள தூய காற்று, கலப்படம் இல்லாத மொழி, நல்ல மனிதர்கள், இயற்கை, இது மாதிரி பல விஷயங்களுக்காக வந்து கிராமங்களுக்கு நோக்கி மக்கள் வருவார்கள். அது எதற்காக என்றால், குழந்தைகளை செவிலித்தாய் மூலம் பாலூட்டுவதற்காக. குழந்தைகளை செவிலித்தாய் மூலம் பாலூட்டுவதற்காக வந்து
கிராமங்கள் நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வருவாங்க. அதே போல் முகமது ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கிராமத்தில் பாலூட்டுவதற்காக ஒரு கூட்டம் வந்து பாலைவனத்திலிருந்து வந்துட்டு இருக்காங்க. மொத்தம் 10 பேர் வராங்க. அவர்களுடைய பாலூட்டிய செவிலித்தாயின் பேர் வந்து ஹலீமா சாயிதியா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஹலீமா சாயிதியா தன்னுடைய கணவரையும் குழந்தையை அழைத்துக் கொண்டு ஒரு மெலிந்த ஒட்டகத்தை, ஒரு கழுதை ஒரு ஒட்டம் 2 பேர் ஆளுநர், அது மாதிரி ஒரு 10 பேர் கிராமத்திலிருந்து மக்கா நோக்கி வராங்க. மக்கா நோக்கி வரப்ப அவருடைய ஒட்டகம் கழுதை மட்டும் மெதுவாக வரும். காரணம் வந்து பஞ்சம், பட்டினி, அவருக்கு தேவையான வசதிகள் இல்லை. ஆனால் அவர்களோடு வந்த மற்ற ஒட்டகம், கழுதை எல்லாம் வந்து நல்லா முந்தி வேகமாக போயிடுது. இவங்க சொல்றாங்க கொஞ்சம் மெதுவாக போங்க, நானும் வரேன்னா சொல்லிட்டு அப்படியே வராங்க. மக்கா வராங்க, வந்து குழந்தைகளை காட்டுவாங்க. அப்ப முகமது ஸல்லல்லாஹு அவர்கள் குழந்தையை காட்டுவாங்க, யாருமே வாங்க மாட்டாங்க. காரணம் அவர் ஒரு அனாதை. அனாதையா இருந்தா ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? அனாதையா இருந்தா நமக்கு தேவையான காசு கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கு காசு முக்கியமா இதுதானே, அவங்களுக்கு ஒரு கூடி கொடுத்து அந்த மாதிரி செய்யறாங்க. பாமையா மட்டும்தான் இருக்காங்க, சாட்டனா இருக்காங்க. இருந்தாலும் தந்தை இல்லாத ஒருவரை வாங்குவதற்கு மறைக்கிறாங்க எல்லாமே. மற்றவங்க என்ன பண்றாங்க, அது மாதிரி 9 பேர் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது, எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் முகமது ஸல்லல்லாஹு அவர்களை வந்து யாரும் எடுக்காதல, இவங்களுக்கும் யாரும் கிடைக்கல. கடைசியா அந்த ஹலீமா சாயிதியா அவருடைய கணவர் ஹாரிஸ் 2 பேரும் பழையபடி முகமது ஸல்லல்லாஹு வந்து எந்த குழந்தையும் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்கிறாங்க. சென்று கொண்டு தன்னுடைய இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குழந்தையை நெஞ்சிலே வைத்து பால் ஊட்டுகிறார்கள். தன்னுடைய வறண்ட பால் சுமக்கிறது. அதே போல அவருடைய ஒட்டகம் பால் சுமக்கிறது. அதன் மூலம் அந்த குழந்தைக்கு தன் வயிறார குடிக்கிறார்கள். போயிட்டு இருக்காங்க. போறப்ப மற்ற ஒட்டக கூட்டங்கள் எல்லாம் வந்து பின்தங்கிறது. இவங்களுடைய ஒட்டக கூட்டம் முன்னாடி சொல்லி இதெல்லாம் ஆதாரப்படம். இப்பெல்லாம் கேட்கறாங்க, என்ன வரப்போய் அந்த ஓட்டம் தானே, வேற ஓட்டமா இது, ஏன் அப்படி போகுது அப்படின்னா கேட்கறாங்க. அந்த அளவுக்கு வந்து முகமது ஸல்லல்லாஹு அவருடைய அந்த ஒரு எஃபெக்ட் வந்து அந்த குழந்தை அவங்களுக்கு தெரியுது. ஒரு நல்ல குழந்தை தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எடுத்து வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு படிப்பினை நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இறைவன் ஒரு விஷயத்தை ஒருவருக்கு நாடினான் என்றால் அதை நம்ம மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். குழந்தை எதுவுமே கிடைக்கல, அப்ப இறைவன் வந்து அந்த குழந்தை கொடுக்குறான். இந்த குழந்தையும் வேணாம்னு சொல்லி அவங்க வரல, எடுத்துட்டு வராங்க. அதன் மூலம் அவர்களுக்கு பலன் அளிக்கிறது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நாடுவான் இறைவன், அது நமக்கு தீயதா கூட இருக்கலாம். ஆனால் அந்த விஷயம் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறோம், பின்னாடி அதன் மூலம் ஒரு நன்மை கிடைக்கலாம் அவர்கள். அந்த மாதிரி ஒரு படிப்பினைகளை எடுத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் என்ன பண்றாங்க, நபி அவர்களை தன்னுடைய பாலைவனத்துக்கு அழைத்து சென்று பால் ஊட்டி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நெஞ்சு பிளந்த நிகழ்ச்சி. முகமது ஸல்லல்லாஹு வந்து 4 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது. ஒரு நாள் என்ன பண்றாங்க, ஹலீமாவும் அவருடைய கணவர் வீட்டில் இருக்கும் பொழுது கூட இருந்த சிறுவர்கள் வந்து ஹலீமாவிடம் முகமதை ஒருவர் கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி வராங்க. இவர்கள் என்னவென்று ஓடி பார்க்கும் பொழுது நல்லபடியா இருக்காங்க, ஒன்றும் தெரியல. அப்ப அந்த சிறுவர்களை கேட்கறாங்க என்ன பண்ணிட்டு. அவங்க சொல்றாங்க, ஒருவர் வந்தார், முகமதை கீழே படுக்க வைத்தார், நெஞ்சை பிளந்தார், உள்ளே இருந்து இதயத்தை எடுத்தார், அதிலிருந்து ஒரு கருப்பு கட்டியை வெளியே தூக்கியிருந்து இதயத்தை வெளியே எடுத்து ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி மறுபடியும் உள்ளே வைத்து தைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வேற வேகமா பாக்குறாங்க. உள்ளத்தை வந்து எந்த வித ஒரு இதுவுமே கிடையாது, நெஞ்சு பிளக்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு தையல் இதுவுமே இல்லை. பிறகு பார்க்குறாங்க, அவருடைய வலது தோளில் வந்து சாத்தமன் நுகுல், அதாவது முத்திரை, முகமது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு முத்திரை பிறந்த போது இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தகவல் தவறான தகவல். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அவர்களால் முத்திரையிடப்படுகிறது. அந்த முத்திரை புறா வடிவில் இருக்கும், முகமது ரசூலுல்லாஹ் என்று இருக்கும், ஒரு ஸ்டாம்ப். அப்படி அந்த இதை பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து இது உண்மையிலே ஏதோ ஒரு விசேஷமான ஒரு குழந்தையா இருக்கு, இது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஹலீமாவும் அவருடைய கணவரும் இந்த குழந்தை இதுமேல் நாம் வைத்திருக்க கூடாது, திரும்பி ஒரு கொடுத்துருவாங்க, பெற்றோர்கிட்ட தந்த தாயிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு திரும்புறாங்க. தாய்க்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யாரு, ஆமினா. அவங்ககிட்ட போய் நடந்து ஹெல்த்லாம் சொல்றப்ப ஆமினாவுக்கும் தெரியுது, சரி ஏதோ இந்த குழந்தை ஏற்கனவே முத்திரைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வரும் சொல்றாங்க, பின்னாடி வரும். இந்த குழந்தை வந்து ஒரு பவர்ஃபுல்லா ஏதோ இருக்கு இந்த குழந்தைங்க. இது நபி என்று அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை.
ஆனால் இந்த குழந்தைங்க ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அதை மட்டும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த குழந்தையை திருப்பி ஆமினாட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆமினா அவர்கள் வளர்க்கிறார்கள். வளர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வயது 6. என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவர் இந்த சமயத்துல வந்து அவருடைய கணவரும் இறந்து விடுகிறாங்க. யாரு? இல்ல, அப்துல்லா அவர்கள் இறந்து விட்டாங்கல்ல மதீனாவில். அப்ப தாய் ஆமினா என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய தந்தையின் கபரை வந்து மதீனாவுக்கு அதை கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவுக்கு ஆமினா அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு, ஒரு பணிப்பெண்ணையும் அழைத்துக் கொண்டு 500 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் தங்கி இருக்காங்க 1 மாசம். அப்படி ஒரு நாள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு யூத குழுவினர்கள் வந்து முகமது நபியை கடத்துறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்போ ஆமினா வந்து அவர்களை வந்து காப்பாற்றி விட்டு மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் நடந்த நிகழ்வு. யூதர்கள் ஏன் வந்து முகமது நபியை கடத்த முயற்சிக்கிறாங்கன்னா, அவருடைய வேதத்தில் ஒரு நபி தோன்றுவார், அவரால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறதுலாம் அவருடைய வேத புத்தகங்கள் இருக்கிறது. அப்ப விளையாடி கொண்டு இருக்கும் போது சட்டை கட்டிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அவருடைய தோல் வச்சிருக்கிற முகமது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஸ்டாம்ப் இருக்கா, அதை பார்த்துட்டு இவர்தான் வரக்கூடிய நபி என்று முடிவு செய்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும், ஒரு முகத்தை பார்த்து செய்வாங்க அவங்க. இப்படி அவருடைய சிறு வயதிலே வந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது அவர்களுக்கு திரும்பி மக்காவுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. மக்காவை அழைச்சிட்டு வந்து பாட்டனாரும் இருக்காங்க, அம்மா இருக்காங்க. இருக்கப்ப ஒரு டைம் வருது, 8 வயதுல வந்து பாட்டனார் அப்துல் முத்தலீப் இறந்துடுறாங்க. பாட்டனார் வந்து ரொம்ப பாசத்தை போய் அந்த அப்துல் முத்தலீப் அவர்களும் இறந்து வருவாங்க. இல்ல, அவருடைய அம்மா இறந்துடுறாங்க. சாரி, அவங்க அம்மா இறந்துடுறாங்க. பாட்டனார் இறக்கல, அவங்களுடைய அம்மா வந்து 8வது வயதுல இறந்துடுறாங்க. இறந்த உடனே இந்த பையனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு அப்துல் முத்தலீப் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தாய் தந்தை இல்லாத ஒரு குழந்தையை நம்ம வளர்க்க வேண்டிய பொறுப்பு, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குழந்தைய ஒரு பொறுப்பை வந்து தான் எடுத்துக்கிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. இப்னு கசீர்ல இந்த விஷயங்கள்லாம் வருது. 8வது வயதில் தன்னுடைய தாய் இறந்து போன பிறகு இந்த பொறுப்பை வந்து அப்துல் முத்தலீப் அவர்கள் எடுக்கிறார்கள். அப்துல் முத்தலீப் அவர்களும் அதற்கு பிறகு இறந்து விடுகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆமினா இறந்து விடுறாங்க, அதுக்கு பிறகு பாட்டனார் இறந்துடுறாங்க. மிகப்பெரிய இழப்பு. அப்துல் முத்தலீப் இறக்க போகும் முன் தன்னுடைய பையன் அபு தாலிப் அவர்களிடத்துல கூப்பிட்டு, இது மாதிரி இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு, அதனால நீங்க நல்லபடியா வளர்க்கணும்னு சொல்லி அவரோட ஒப்படைச்சிட்டு வளர்க்குறாங்க. அபு தாலிப் அந்த குழந்தையை நல்ல முறையில், அபு தாலிப் நல்லா தெரியும் அபு தாலிப் எப்படி சொல்லி பின்னாடி கூட நல்லா விஷயம், அவங்க அந்த குழந்தையை வந்து நல்ல முறையில் வளர்த்து எடுத்துட்டு வராங்க. அனாதையாக வளர்றாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அனாதையாக வளர்வது ஆன்மீக வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும். ஏன்னா தாய் தந்தை இல்லாம ஒரு ஏழ்மை நிலையில் வளரக்கூடிய ஒரு குழந்தை வந்து தான் வறுமையை வந்து நல்லா வரும். ஒரு பணக்காரன் வீட்டில் உள்ள குழந்தை ஏழ்மை நிலையில் ஒரு குழந்தை பார்த்தோம்னா, ஏழ்மை உள்ள குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை அதிகமாக பயப்படும். வறுமையில் வாடிய குழந்தை ஏழைகளின் துக்கத்தையும் அவருடைய கஷ்டத்தையும் நன்றாக உணர்ந்து கொள்ளும். அப்ப இறைவனை பற்றிய ஒரு அதிகமான ஒரு பயம் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஆன்மீக இதுல வளருவதற்காக இறைவனுடைய ஏற்பாடு. எல்லாம் தாய் தந்தை பாட்டனார் 3 பேர் இறந்திருக்காங்க. அவருடைய தாய் தந்தை அப்துல் முத்தலீப் 3 பேர் இறந்துட்டாங்க. இப்ப வந்து அனாதையா தான் இருக்காங்க. அப்துல் முத்தலீபுடைய பராமரிப்புல, அபு தாலிபுடைய பராமரிப்புல வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சமயத்துல அவங்களுடைய மெயின் பிசினஸ் வணிகம் தான். நம்ம சொன்னோம், அபு தாலிபும் வந்து வணிகம் செய்யக்கூடியவர் தான். ஒரு தடவை என்ன பண்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது முதலாக முஹம்மது நபி அவர்கள் தன்னுடன் வியாபாரத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். ஷாம் தேசத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். ஷாம் தேசம் வந்து பாத்தீங்கன்னா சிரியா, லெபனான், ஜோர்டான், யமன், இது 4ம் சேர்ந்தது தான் ஷாம். இப்ப வந்து பிரிஞ்சிருச்சு, எல்லாம் தனித்தனி நாடா இருக்கு. ஷாம் தேசத்துக்கு வியாபாரத்துக்காக தன்னுடன் அழைத்து செல்கிறார்கள். அப்படி போறப்ப பஹீரா அப்படிங்கிற பேர் யாரும் கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஒரு யூதர் பாதிரியார், வேதங்களை கரைத்து குடித்தவர். அவரு புஸ்ரா அப்படிங்கிற ஒரு அந்த சர்ச்சுக்கு அவர் தான் தலைவர், மடாலயத்துக்கு தலைவர். அந்த வணிகக்குழு வந்து அவர்களை கடந்து செல்லும் பொழுது பார்க்கிறார், ஒரு மேகம் நிழலிடுகிறது, ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்று அவருக்கு தெரிகிறது. அவ என்ன பண்றாங்க, அந்த வணிகக்குழு வந்து வராங்க. மடாதிபதி வந்து புஸ்ரா மடாதிபதி பஹீரா அவர் நேரம் அந்த குழு வராங்க. எல்லாரும் என்னுடைய வாங்க, எங்க வீட்டுல உங்கள் அனைவருக்கும் விருந்து இருக்கு, எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது பொதுவாக இந்த மாதிரி வெளியே வரமாட்டார் அவர். ஏன்னா அவர் ஆல்ரெடி கணிச்சிட்டாரு, யாரோ ஒருவர் வந்து
வரக்கூடிய தூதர் இந்த கூட்டத்தில் இருக்காருன்னு சொல்லி கணிச்சிட்டாரு. 2-3 நிகழ்வுகள் மேகம் நிழலுகிறது. எங்கெங்கெல்லாம் அவங்க போகிறாங்க அந்த மேகம் அவர் பின்னாடியே வருகிறது. என்ன பண்ணாங்க, முகமது நபியை வந்து அந்த ஒட்டக்குழுவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் வராங்க. யார்? அபூ தாலிப் அவருடைய வணிகக்குழு வந்து அவங்க விருந்து உண்ண கொண்டு இருக்கும் சமயத்தில் பஹீரா கேட்டார். எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒருத்தரும் அவருடைய முகத்தில் அந்த இது தெரியல. எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்குறாரு. இல்லை, ஒரே ஒரு சிறுவனை அங்கே நாங்கள் காவலுக்கு வச்சுருக்கோம், அவரையும் அழைச்சிட்டு வாங்குறாங்க. அழைச்சிட்டு வந்து உள்ளா உட்கார்ந்தோடனே இவர் தான் வரக்கூடிய தூதர் கிளீனாக சொல்லிடுறாங்க. இவங்களுடைய வேத அறிவிப்பில் இருக்கிறது. இவர்கள் வந்து சொல்கிறாங்க அந்த சமயத்தில், இவர் வந்து அங்கிருந்து வரும்போது மேகம் நிழலுகிறது, மரங்கள் எல்லாம் சாய்ந்து இவருக்கு சஜா செய்வது போல பணிவு செய்கிறது அப்படின்னு சொன்னோன்னா இவர் யார் சொல்றாங்க. அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல. திருமதியில் இந்த விஷயம் இருக்கு. ஒரு கல் சலாம் சொல்வதாக கூட ஒரு விஷயம் இருக்கு. இவர்கள் வரும்பொழுது ஒரு கல் வந்து இவருக்கு சலாம் சொல்லுது இவங்களுக்கு. ஆனா அந்த தகவல் எந்த அளவுக்கு ஆதாரப்பூர்வமாக தெரியல. ஆனா மற்ற மேகம் நிலநட்டத்தான் திருமதியில 3948 அதிகம் இருக்கு. அந்த சிறுவனை கூர்ந்து கவனிக்கிறார். இவருடைய சுவடிகளில் உள்ள அனைத்து விஷயங்களும் அவருடன் தென்படுகிறது. அபூ தாலிப் கேட்கிறார், நீங்க யாருன்ட்டு. நான் தான் இந்த சிறுவனின் தந்தை அப்படின்னா, நீங்க இல்லை, இவருடைய தாயின் தந்தை இறந்துருப்பார்ல. ஆமா, இவர் சிறிய தாப்பனாரின் சகோதரி, பெரிய தந்தையின் சகோதரி சொன்னோன்னா சரி, ஆனால் இவரை நீங்கள் ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டும். யூத குழுவினர் இவர்களை பார்த்தால் இவர்கள் ஆபத்து இருக்கிறது, ஆகையால் இவர்களை நீங்கள் ஜாக்கிரதையாக அனுப்ப வேண்டும் சொல்லி அந்த இதெல்லாம் சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு போகிறாங்க. பிஸ்னஸ் போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுறாங்க. நல்லா பிஸ்னஸில் அவருக்கும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருது. கிட்டத்தட்ட வயது 25 ஆகிறது. நான் கொஞ்சம் சுத்தமாக தான் சொல்லி போகிறேன், ஏன்னா நிறைய விஷயம் இன்னும் நமக்கு சீராவுக்குள்ளே வரல. 25 வயது ஆனவுடனே வந்து இவருடைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டு மந்தைகள், வியாபாரங்கள் இதெல்லாம் வந்து தனியாக வந்து எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு முறை வந்து ஹதீஜா அவருடைய தங்கையின் ஆட்டு மந்தையை வந்து விலை பேசி, அதாவது கூலிக்கு தான், அப்படின்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் டிவிடெண்ட், முதலீடு இல்லை, லாபத்தில் பங்கு, அந்த அடிப்படையில் தான் வியாபாரம். அதனால் வந்து யாரும் எதுவும் நீ மொத்தம் 5 ஆட்டு தான் 10 தாலாம் கிடையாது. என்னுடைய ஆட்டு மந்தை நீ வந்து மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போற, கூலி உனக்கு தரேன், அவ்வளோதான். முதலீடுலாம் எதுவுமே கிடையாது, லாபத்துக்கு உனக்கு கூலி கொடுக்கணும், அவ்வளோதான். அந்த அடிப்படையில் ஹதீஜா அவருடைய தங்கையை வந்து ஆட்டு மேய்க்கிறதுக்கு முகமது ஸல்லல்லாஹு பொறுப்பு படிக்கிறார்கள். அந்த மாதிரி அவருடைய காலம் முடிந்த பிறகு அந்த கூலியை வாங்குவதற்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பணியாளை அனுப்புகிறாங்க, நீங்கள் போய் கூலி வாங்கிப்பான்ட்டு. அப்போ ஹதீஜா அவருடைய தங்கை கேட்குறாங்க, எங்கே முகமது அப்படின்ட்டு. அவர் வெட்கப்பட்டு கொண்டு வர மறுக்கிறாருன்னொன்னே இவங்க கூலி கொடுத்து அனுப்பிடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி பற்றிய முதல் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்காங்க, இது ஒரு மனிதன் இருக்கிறார், மிகவும் நாணயமானவர், நம்பிக்கையானவர் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றிய முதலில் அவருடைய தங்கை தான் சொன்னோடனே அவருக்கு அவர் மேலே வந்து ஒரு நல்ல எண்ணம் ஏற்படுது. ஹதீஜா அவர் வந்து ஏற்கனவே 2 திருமணம் முடிச்சிருக்காங்க. 2 திருமணமும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அப்போலாம் அந்த வாரிசு உரிமை சட்டங்கள்லாம் கிடையாது. ஹதீஜா அவர் வந்து மிகப்பெரிய பணக்கார சீமாட்டி. அவர்கள் கணவன் மூலம் உள்ள சொத்தும் இவருக்கு வந்திருக்கு, ஏன்னா வாரிசு உரிமை கிடையாது. அவர் இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கெல்லாம் இவர்களுக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் மிகப்பெரிய சிறுவ சீமாட்டி. அப்போ என்ன பண்ணுறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு முறை வந்து என்னுடைய ஆட்டு மந்தையை நீங்கள் வந்து ஆட்டு மந்தையோடு சேர்த்து வியாபார குழுப்பையும் வந்து சிரியா தேசத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு நீங்கள் அனுப்புவோம் அப்படின்னோடனே அபூ தாலிப் பர்மிஷன் வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. போயிட்டு இவங்க போகிறப்ப இதே மாதிரி நிகழ்வுலாம் நடைபெறுகிறது. இப்போ மக்காவிலிருந்து சிரியாவுக்கு செல்லும் பொழுது அதே புஷ்ரா அப்படிங்கிற நகரத்தில் வந்து தாண்டி போகிறப்ப அப்போ வேற ஒரு துறவி, அப்போ இருக்கிற துறவி பேர் வந்து மஸ்தரா, முன்ன இருந்தது பஹீரா, துறவி மாறிட்டார். அதே மாதிரி மேகம் நிகழ்கிறது, மரங்கள் வந்து சாய்ந்து செஞ்சா செய்து போல ஒரு நிகழ்வு இருக்கிறது. அவங்க வந்து அந்த மடாதிபதி வெளியே வராரு, வந்து கேட்குறாரு, இதில் வந்து இவர் வந்து பிற்காலத்தில் நபியாக வரக்கூடியவர், யூதர்கள் வந்து நீங்கள் இவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் முன்னறிவிப்பு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியாக வரப்போகிறார் என்பதற்கான முன்னறிவிப்பு. அப்போ போயிட்டு வராங்க. போயிட்டு வந்து பிஸ்னஸ் பார்க்குறாங்க, நல்ல லாபம் வருது. லாபத்தில் 2 மடங்கு லாபத்தை 1 மடங்கு லாபத்தை வந்து ஹதீஜா வந்து முகமது சொல்லிடுறாங்க.
இந்த சமயத்தில் வந்து கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து முகமது சல்லல்லாஹு ஒரு ஈர்ப்பு வருது. இயற்கையாக நேர்மையாக இருக்காரு, நியாயமாக இருக்காரு, நல்ல வியாபாரம் பண்ணுறாரு, லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு. இந்த சமயத்தில் வந்து முகமது சல்லல்லாஹு வந்து திருமணம் முடிக்க கதீஜா அவர்கள் வந்து விரும்புகிறாங்க. நான் வந்து திருமணம் முடிச்சுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி, எப்படி தெரியப்படுத்துது அப்படின்ட்டு தன்னுடைய தோழி நபீசா அப்படிங்கிறவளை அனுப்பி நீங்கள் ஏன் திருமணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறப்ப என்கிட்ட செல்வம் இல்லை போதுமான, ஏன்னா மகர் கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆண்கள் நிறைய மகர் கொடுத்து தான் திருமணம் முடிப்பாங்க. என்னிடத்தில் போதுமான செல்வம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு நிறைய செல்வம் தரணும், நீங்கள் திருமணம் முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப சரி என்னுடைய ஸ்ரீ அபுதாலிமை கேட்டு சொல்லணும்னா அது கேட்குறாங்க. திருமணம் முடியுது. சிம்பிளான சொல்லிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒத்துக்கிறாங்க. அவங்க திருமணம் முடிஞ்சிருது. திருமணத்தின் போது வந்து கதீஜா வந்து திருமணத்தின் போது முகமது வந்து 20 ஒட்டகத்தையும் மஹரா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கதீஜா ரலியல்லாஹு மூலம் வந்து காசிம் அப்துல்லா அப்படிங்கிற 2 குழந்தை பிறக்கிறது, ஆண் குழந்தைகள். அந்த குழந்தைகள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே இறந்து விடுகிறார்கள். மீது 4 பெண் குழந்தைகள் நல்லா தெரியும் எல்லாருக்கும். ஜெய்னப், ருபியா, உம்மு குல்தும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு. அதே போல இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறந்தது. யாருக்கு? மரியமத்துல் குப்தியான்னு சொல்லி பிற்காலத்தில் கடைசியாக வந்து 11வது திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க யாரு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய குழந்தைகளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்க இறந்து விடுகிறது. ஆண் வாரிசு இல்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் வாரிசு இல்லை, பெண்கள் மட்டும்தான். அந்த 4 பேர்ல ஜைனப், ருபியா, உம்மு குல்தும், ஃபாத்திமா, அந்த 3 பேருக்குமே வந்து வாரிசு இல்லை. ஒன்லி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் ஆண் வாரிசு. 2 குழந்தை. அசம்பேஷன். இது சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன். வேற யாருக்கும் ஆண் குழந்தைகள் இல்லை. ஜைனப், ருபியா, உம்மு குல்தும் யாருக்கும் குழந்தைகள் இல்லை. திருமணம் முடியுது. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான் குழந்தைகள். அதே மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜாவோடு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து 6 குழந்தைகள் பிறக்கின்றன. 2 குழந்தைகள் ஆண் குழந்தைகள் சிறு வயதிலே இறந்து விடுகின்றன. மீதி 4 குழந்தை பெண் குழந்தைகள். அவ்வளோ. திருமண நாளின் போது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னாக்க தன்னுடைய பணிப்பெண் பரக்காவை விடுதலை செய்து விடுகிறார். பரக்காங்கிறது உம்மையம், இந்த பின்னாடி வரும் இவங்க பேர். தன்னுடைய அடிமையான பரக்காவை விடுதலை செய்து விடுகிறார்கள். அதே மாதிரி கதீஜா அவர்கள் தன்னுடைய அடிமை ஜெயிதை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செஞ்சு கொடுக்குறாங்க. ஜெயித் அப்படின்னு யாருன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜெயித் பின் ஹாரிதா வளர்க்குமான். அவங்கள வந்து அவங்களுடைய கதை ஒரு சின்ன ஒரு கதை. எப்படின்னா அவங்க ஒரு தடவை கதீஜாவுடைய சகோதரர் ஹக்கீம் அப்படிங்கிற வந்து உட்கார்ந்து மதீனாவுடைய மிகப்பெரிய சந்தை. அது அந்த சந்தையில அடிமைகள் விற்கப்படுவார்கள் அந்த காலத்துல. அந்த சந்தையில தான் இந்த ஜெயிதை வாங்குறாங்க. யாரு? கதீஜாவுடைய சகோதரர் ஹக்கீம்ங்கிறவர் வாங்கி கதீஜாவோட கொடுத்துறாங்க. அந்த ஜெயிதுடைய பெற்றோர்கள் வந்து பிறகு தேடி பார்க்கிறார்கள், அவர்கள் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மக்காவின் கடை வீதியில இந்த ஜெயிதை வந்து அந்த ஊரை சேர்ந்தவர்கள் பார்த்து அதை போய் அவங்கள்ட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஜெயிதை நான் வந்து மக்காவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹாரிதா அவங்க தந்தை பேர் சொல்றாங்க. உடனே ஹாரிதா என்ன பண்றாரு, நான் வந்து மக்காவுக்கு போய் என்னுடைய மகனை மீட்டுக்குள்ள வருகிறேன், ஜெயித் பின் ஹாரிதாவை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மக்காவில் வந்து கேட்குறாங்க ஜெயிது இது மாதிரி நான் உன்னுடைய தந்தைன்ட்டு. நான் இப்பொழுது முகமது ஸல்லல்லாஹு அவருடைய வீட்டில் இருக்கிறேன், வாங்கன்னு அழைச்சிட்டு போனாங்க. முகமது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் விரும்பினால் நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள் ஜெயித் பின் ஹாரிதா. அப்போ ஜெயித் பின் ஹாரிதா சொல்றாங்க, நான் இவரோடு தான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா அவங்க நீ நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவரோட இருக்கிறப்ப பார்த்துட்டாங்க நல்லா அவருடைய பழக்கவழக்கங்கள். ஜெயித் பின் ஹாரிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த மகனை போல வளர்க்குறாங்க. இவன் வந்து அவரை ஜெயித் பின் முகமது அப்படின்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்லா குரான்ல வசனம் நடக்கிறான், மாக்கான முகமதின் ஆபாஹதின் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வஹாத்தமுன் நபியின். முகமது உங்களில் யாருடைய ஆண் மக்களுக்கும் தந்தையாக இல்லை, மாறாக அவர் ஒரு இறை தூதராகவும் கடைசி நபியாக இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் வந்து திருவசனம் இருக்கிறான். அந்த அளவுக்கு அவர் மேல் பாசம் வைத்து வளர்ந்த மகன் குற்றோர் விரும்பவில்லை. நான் முகமது நபியோடு இருக்கிறேன்னு சொல்லிடுறாரு அந்த ஜெயிது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிதை அழைத்து கொண்டு மக்காவுள்ள காபத்துல்லா பக்கம் போய் எல்லாருக்கும் முன்னாலும் சொல்றாங்க, நீங்கள் வந்து இவனுடைய மகனாக நான் வளர்க்கிறேன்னு சொல்லிட்டு இது நீங்கள் தான் சாட்சி. ஏன்னா நாளைக்கு வந்து இவங்க திருப்பி மறுபடியும் வந்து இவங்களை கூப்பிட்டு போகிறது வரக்கூடாது. ஆல்ரெடி இவங்களோட போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதுக்காக வந்து நான் வளர்க்காரு. ஜெயித் பின் ஹாரிதாவுடைய கதை இது. இந்த காலகட்டத்தில் வந்து ஹலிமா சாயிதியா வந்து என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ வந்து ஏற்கனவே பாலுடி செவிலித்தாயா இருந்தாங்கல்ல, தன்னுடைய 40வது வயதில் வந்து கதீஜா ரலியல்லாஹு மீட் பண்ணுறாங்க. சரி, இந்த கதீஜாவுக்கும் முகமதுக்கும் திருமணம் முடிச்சுக்குது அப்படின்னா பாலூட்டி வளர்த்த தாய் தானே. வரப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்புவாங்க.
தன்னுடைய கணவருக்கு பால் குடித்த ஒரு பெண் பால் கொடுக்குறது, அதனால வந்து 40 செம்மறியாடு ஓட்டம் அப்படின்னு பலரை செஞ்சுட்டு இருக்காங்க. அபு தாலிப் வந்து நிறைய குழந்தைகள் இருந்தது. அபு தாலிபும் கல்யாணம் பண்ணி முடிச்சு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு. அபு தாலிபுடைய குடும்பமும் ஏழ்பட்ட குடும்பம் தான். அப்போ மோனி சலாஸ் என்ன பண்ணுறாங்க, அவருடைய குழந்தைகளை பராமரிக்க முடியாதனால தன்னுடைய சிறிய தந்தை இன்னொரு சிறிய அப்பாஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க, ஆளுக்கு ஒரு குழந்தைய நம்ம எடுத்து வளர்க்கலாம். அபு தாலிபுடைய குழந்தைகள் ஆளுக்கு ஒன்று வளர்க்கலாம்னு சொல்லி சொல்கிறப்ப அப்பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ஜாஃபர் இப்போ அபு தாலிப் கேட்டுக்கொண்டாங்க. அப்பாஸ் வந்து ஜாஃபரையும் அலி ரலியல்லாஹு அவர்களை வந்து வாங்கணும் பெற்று எடுத்துக்கொண்டு அவங்க தனியாக வளர்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அபு தாலிபுடைய குழந்தைகள். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களால் குழந்தையை வளர்க்க முடியாது என்பதற்காக தன்னுடைய சிறிய தந்தையோடு கலந்து ஆலோசித்து ஜாஃபரை அப்பாஸ் அவர்களும் அலி அவர்களை முகமது அவர்களும் தன்னோடு வளர்த்துக் கொள்வதாக எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களின் சிறப்பு நம்ம பார்க்கணும் இந்த சமயத்தில். அதாவது ஹதீஜாவோட வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து 40 வயசு ஹதீஜா அவர்களுக்கு, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு 25 வயசு. ஆனால் அவர்கள் வாழ்ந்தது 25 ஆண்டுகள். திருமணம் ஆன பிறகு 15 வருடங்களுக்கு பிறகுதான் நபி ஆனார். 25 திருமணம் முடிக்கிறது, 40வது வயசுல அனுபவம். தம்முடைய செல்வத்தை மார்க்கத்துக்காக வளர்ச்சிக்காக கணவரிடத்தில் முழுவதும் கொடுத்து விட்டார் ஹதீஜா ரலியல்லாஹு. அவருடைய செல்வம் எனக்கு இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு உதவியது போல் வேறு யாருடைய செல்வம் உதவியதில்லை. அவருடைய செல்வம் அபூபக்கர் அவருடைய செல்வம் சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் செல்வம் தேவைப்பட்டுச்சு. ஜிப்ரீல் இறைச்செய்தியோடு வரும்பொழுது மக்காவில் ஹதீஜா விட்டு தான் தங்குவாங்க. ஜிப்ரீல் வந்து ஹதீஜா ரலியல்லாஹுவுக்கு சலாம் சொல்லுவாங்க. ஹதீஜா ரலியல்லாஹுவோட சிறப்பாக சொல்லிட்டு இருக்கோம், எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க. ஜிப்ரீல் வந்து அவங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு எனக்கு சலாத்தை சொல்றதுன்னு சொல்லுவாங்க. அல்லாவின் தூதர் என நம்பியவரில் முதலாளமார், அல்லாவின் தூதர் தான் என்று நம்பியவரில் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் முதலாளமார். உலகில் 4 பெண்கள் சிறந்தவர்கள். அதில் முதல் ஹதீஜா, ஃபாத்திமா, ஃபிரௌன் மனைவி ஆசியா, மரியம் பின்த் இம்ரான், ஹதீஜா. இது ஹதீஸே இருக்கு. இந்த 4 பெண்களும் சொர்க்கத்து பெண்மணிகள் அப்படின்னு சொல்லி அதுலேயும் முந்தியவர் ஹதீஜா ரலியல்லாஹு. பெண்களுக்கான இந்த தகவல். ஹதீஜா மீது நான் ரோசப்பட்டதை போல வேறு யாருடையும் ரோசப்பட்டதில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிகிறார்கள். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தபோது ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மீது நான் ரோசப்பட்டதை போல வேறு யாரிடமும் ரோசப்பட்டதில்லை. ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களை அடிக்கடி நினைவு கூறுபவர்களாக இருந்தார்கள். இது அறிவிக்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸு, திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அஹ்மதுல்லா அவர்கள். ஹதீஜாவின் மூலம் தான் குழந்தை செல்வம், வேறு யாருடைய மனைவிமார்கள் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு குழந்தை மரியமுல் கிப்தியா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க இப்ராஹிம் ஒரு குழந்தை பிறகு இறந்துடுறாங்க. வேறு யாரும் குழந்தை செல்வம் கிடையாது. அதே மாதிரி நபி அவர்களிடமிருந்து குர்ஆன் வசனங்களை நேரடியாக செவிமடுத்தவர். அவங்க வீட்டில் இருக்கும் போது தான் வஹி வருது. வஹி வர்றதுல அவங்களுக்கு தெரியும். சமயத்தில் ஜிப்ரீலை பார்க்க முடியாது, அந்த அவருடைய முகம் வெறுத்து இருக்கும். அப்போ வஹி வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹதீஜாவோட வீட்டில் இருக்கும்போது தான் வஹி வருகிறது. சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட முதல் நபர் அவர் தான். பெண்மணியில ஆண்கள் எல்லாத்துலேயுமே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட முதல் நபர் ஹதீஜா ரலியல்லாஹு. நம்பிக்கையாளர்கள் அன்னரில் முதலிடம். உம்முல் முஃமினீன் சொல்றோம்ல, அந்த அவர்கள் 4 பேர்ல இவர்களுக்கு தான் முதலிடம். பல சிறப்புகள் இருக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு. முத்துக்களான மாளிகை ஒன்று ஹதீஜாவுக்காக சொர்க்கத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று நற்செய்தி சொல்லுமாறு எனக்கு உத்தரவிடப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். முத்துக்களான மாளிகை ஒன்று ஹதீஜாவுக்காக சொர்க்கத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறான். ஈவன் ஃபிரௌன் மனைவி ஆசியா கூட எனக்காக ஒரு மாளிகை சொர்க்கத்தில் கட்டு அப்படின்னு கேட்குறாங்க. யாருமே கேட்காம அல்லாஹ்வா வந்து இவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுறான். இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அடுத்ததாக காபாவை புனரமைப்பு சம்பந்தமாக கொஞ்சம் விஷயம் பார்ப்போம். கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இனிமையான இல்லற வாழ்க்கை, நல்ல ஒரு வளமான வணிக வாழ்க்கை,
புகழ் ஓங்கிய புது வாழ்க்கை. இப்படியே 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஹதீஜா ரலியல்லாஹு 25-35 வயசு ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் வந்து இன்ன அவ்வள வைத்தின் ஒளியல் இன்னாசி லல்லதி பக்கத்தின் முபாரக்கத்தின், பாக்கியம் பொருந்தியதாக மனிதர்களுக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம் வந்து காபா. ஸோ அந்த காபாவை வந்து புதுப்பிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு காபா வந்து எத்தனை முறை புதுப்பிக்கப்பட்டிருக்கு? அதாவது அப்ராக்சிமேட்டா காபா வந்து பல முறை புதுப்பிக்கப்பட்டிருக்கு. எத்தனை முறை புதுப்பிக்கப்பட்டிருக்கும்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்காது? அப்ராக்சிமேட்டா 1, 2, 3 சொல்லுங்க. கிட்டத்தட்ட 10 முறை புதுப்பிக்கப்பட்டிருக்கு. முதலில் காபாவை கட்டியது வானவர்கள். பைஹைக்கில் வரக்கூடிய ஹதீஸ் ஹாக்கிம்லாம் வரும். முதலில் காபாவை கட்டியவர்கள் வானவர்கள். அடுத்ததாக ஆதம் நபி தன்னுடைய கரங்களால் கட்டினார்கள். ஹாக்கிமில் வருது. அதற்கு பிறகு ஆதம் அவருடைய வழித்தோன்றர்கள் ஷியாத் இப்னு ஆதம் அப்படிங்கிறவங்க. அதற்கு பிறகு 4வதாக இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்கள் கரங்களால் கட்டப்படுது. இப்போ இருக்க அந்த காபாவுடைய அடித்தளம் பேஸ்மெண்ட் ஃபவுண்டேஷன் வந்து இஸ்மாயில் நபி அவர்கள் கட்டிய ஃபவுண்டேஷன் தான். அதற்கு பிறகு அந்த ஜுருஹும் கூட்டத்தினர், நம்ம சொன்னோம்ல அந்த ஜம்ஜம் கிணற்று வரப்ப அவங்க கட்டினாங்க. இஸ்மாயில் இப்ராஹிம் அவங்களாம் போனது அந்த கூட்டத்தில் கட்டினாங்க, காபாவை கட்டினாங்க. அதற்கு பிறகு நபி அவர்கள் 35வது வயதில் கட்டினார்கள். அந்த இது பின்னாடி வருவங்களுக்கு அந்த கள்ளத்துக்கு ஹஜருல் அஸ்வத் கல்லாம் வைக்கிறாங்கல்ல, அப்போ காபா புனரமைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு பிறகு அப்துல்லா பின் ஜுபைர் அவர்கள், ஜுபைருடைய மகன் அப்துல்லா வந்து காபாவை புனரமைக்கிறார். அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் உமையாக்களுடைய காலத்தில் வந்து அப்துல்லா பின் மலிக் மர்வான் சொல்லி ஒரு அரசர் புதுப்பிக்கிறார். ஸோ ஆதாரபூர்வமாக முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் இது 1333. காபாவை 10 முறை புனரமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது வேற. அதுக்கு கடைசியாக வந்து ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் தான் வந்து உமையாக்களின் அரசர். அப்துல் மலிக் பின் மர்வான் அவரெல்லாம் அவரை பற்றி வரலாறுலாம் பின்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 முறை வந்து புதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இப்ராஹிம் நபி எழுப்பிய காபா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சின்னதாக இருக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து மக்கள் வந்து மேலே ஏறி காபாக்குள்ள புகுந்து அதனுடைய விலையை வந்து எடுத்துட்டு போகிறாங்க. மழை பெய்தால் தண்ணீர் வந்து உள்ளே புகுந்து காபாவை வந்து வீணாக்கிறது. இதனால என்ன பண்ணால் காபாவை புனரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அந்த சமயத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 35. ஆனால் காபாவை புனரமைப்பதற்கு பயந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அப்ரஹா வந்து யானைப்படை வந்து காபாவை அழிக்க நாடினால் அதன் மூலம் நமக்கும் அது போன்ற பாதிப்பு வருமோ என்று அதனால் வந்து பயப்பட்டாங்க எல்லாமே. எப்படி நம்ம போய் இதை செய்யறது, நம்மளுக்கும் அது போல ஒரு நிகழ்ச்சி சோதனை வந்தால் என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்துட்டு இருந்த சமயத்தில் இந்த தலைவர் வலீத் முக்கிரா அவர் தான் என்ன சொல்றாரு, சரி ஒரு ஓரத்தை கொஞ்சமா போய் உடப்போம், நமக்கு எந்தவித ஒரு ஆபத்தும் இல்லை என்றால் திருப்பி காபா நம்ம புனரமைக்கலாம்னு சொன்னோம்னா அதே மாதிரி செய்யறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காபா வந்து புனரமைக்கப்பட்டு இருக்கு. அந்த சமயத்தில் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்பாஸுடன் சேர்ந்து தன்னுடைய சிறிய அப்பாஸ் சேர்ந்து தலையில கல்லை சுமந்துக்கிட்டு காபா கல்லை தூக்கி போயிடுறாங்க. அப்போ தலையில கல் வைக்கிறப்ப ஊத்துது, தன்னுடைய வேட்டியை வந்து கல்லை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் தான் தெரியுது தான் ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்று, என்னுடைய ஆடையே என்று சத்தம் போடுகிறார்கள். அப்போ அப்பாஸ் வந்து ஆடையை கட்டி விடுறாங்க. அந்த நேரத்தில் 34வது வயதில் நடக்குது. காபா புனரமைக்கப்படுறது நடந்துட்டு இருக்கு. இஸ்மாயில் நபி இப்ராஹிமை கட்டிய காபா வந்து செவ்வக வடிவில் இருக்கும். இப்போ வந்து ஸ்கொயர் சதுர வடிவில் இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது. பல குழுக்கள் சேர்ந்து காபாவை கட்டிட்டு இருக்காங்க. ஒரு தலையை போற பிரச்சனை, தலையாய பிரச்சனை, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எங்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள. அவங்க அரபியர்கள் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் வருஷ கணக்காக சண்டை போட்டுருப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். சோனத்துக்கல்லை எங்கே வைப்பது என்று அந்த குழுக்களிடையே ஒரு சண்டை. சூழல் எழுப்பிட்டு வராங்க. ஒரு மூளை காலியாக இருக்கு, அந்த இடத்துல ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கணும். 2-3 நாளாக அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. அப்போ அபு உமையா அப்படிங்கிற ஒருவர் வந்து ஒரு சஜஷன் சொல்றாங்க. அடுத்த நாள் காலை பாபு சலாம், இப்போ வந்து அதுக்கு பேர் வந்து பனு ஷைவா வாயின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பாபு சலாம் இருக்கு மக்காவில். அதன் வழியாக யார் முதலில் வருகிறாரோ அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதலாளாக வராங்க. எல்லாம் ஒத்துக்கிறாங்க என்ன செய்யலான்ட்டு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து ஒரு போர்வை கொண்டு வர சொல்கிறார்கள். ஹஜருல் அஸ்வத் கல்லை அங்கே வைத்து 4 குழுக்களும் ஆளுக்கு ஒரு மூலையை பிடிச்சி தூக்குங்க அப்படிங்கிறாங்க. தன்னுடைய கையால் ஹஜருல் அஸ்வத் கல்லை அங்கே வைக்கிறார்கள். நிறைவேறுகிறது. இப்படி அல்லாஹ் வந்து அவங்கள வந்து அவர் மேல் ஒரு நம்பிக்கை வந்து இதெல்லாம் வந்து
கூட்டிகிட்டே வரான். ஒரு வணிகத்தில் இருந்திருக்காரு, நாணயமாக இருந்திருக்காரு, வியாபாரத்தில் இதாக இருந்திருக்காரு, பொது வாழ்க்கையில் மக்கள் மத்தியிலும் இப்படி இறைவன் வந்து ஒரு நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உள்ள அனைத்து விஷயங்களையும் கொண்டு வருமா. எல்லாம் ஓவர் நைட்டில் வந்துடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஓவர் நைட்டில் ஒரே நாளில் வந்து போல அடிச்சிட முடியுமா? முடியாது. இறைவன் வந்து இறைவனோட ஏற்பாடு இதெல்லாம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம சூறா நிறையா இருக்குது. ஏன்னா எனக்கு வகி வர விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு 2 விஷயத்தை படிச்சுக்கிறோம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல மனிதர்களுக்கும் 2 வேறுபட்ட பக்கங்கள் இருக்கின்றன. அந்தரங்க வாழ்க்கை, அரங்க வாழ்க்கை, திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின், வறுமைக்கு முன், வறுமைக்கு பின், பலமான நேரம், துன்ப நேரங்களில், வெற்றி தோல்வியின் போது மனிதர்கள் வாழ்வு ஒரே மாதிரி இருப்பதில்லை. காசு பணம் இருக்கிறப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறோம், காசு பணம் இல்லாதப்போ ஒரு மாதிரி நடந்துக்கிறோம். மனிதர்களுடைய இயல்பு, எல்லாருடைய இயல்பு 2 பக்கங்கள் நாணயத்தில் இருப்பது போல மனிதர்களுக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றன. நான் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, எப்படி இருந்தாலும் மாறி மாறி தான் இருக்கேன். ஆனால் இவரிலிருந்து விலக்கு பெற்றவர்கள் இணைப்பவர்கள். அவர்கள் சொல்வதும் ஒன்று, செய்வதும் ஒன்று. காசு வந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, அந்தரங்க வாழ்க்கையிலும் சரி, வீட்டிலையும் சரி, வெளியும் சரி, சரியாக தான் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் வந்து ஒரு சின்ன ஒரு அவர் மேல் மாசு இல்லாத அளவுக்கு அப்படியே வளர்த்துக்கிட்டே வராங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து உனக்கு தான் நபி அப்படின்னு மக்கள் ஏற்றுக்க சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து மக்கள் அவர்களை நபி என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க. அந்த அளவுக்கு அவரை வந்து பக்குவப்படுத்தி கொண்டுட்டே வராங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து அந்த ஹிரா தனிமை கோயிலிருந்து வகி வந்த இதை வந்து ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் எதை கேட்டோமோ சொன்னோமோ அதை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.